ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் முடிச்சு கொடுத்து உன் வீட்டில் உன்னுக்காகவே தங்கி உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் கம்பீரமாக உன் வீடு தேடி வந்து விட்டேன். இப்போது நான் உனக்காக செய்ய போகிற விஷயங்களையும் தரப்போகிற ஆசீர்வாதத்தையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் செல்லமே. இன்றைய நாளை நீ சரியாக பயன்படுத்திட்டினா நாளைய நாளை பற்றி நினச்சி கவலைப்பட வேண்டியதே இல்லை. இந்த நிகழ்காலத்தை சரியாக வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் எதிர்காலத்தில் நிச்சயம் சந்தோஷமாகவே இருப்பார்கள். அழுக்காய் இருப்பது அவமானம் கிடையாது என் செல்லமே. அடுத்தவரை ஏமாற்றி பிழைப்பதுதான் அவமானம். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நினச்சி நீ வருத்தப்படவே வேணாம். உன்னை ஏமாத்திட்டு இந்த உலகத்தில் யாரும் சந்தோஷமாக வாழ்ந்து விட முடியாது. அப்படி உன்னை கெடுத்துட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு தான் நிம்மதியாய் வாழ்ந்து விடலாம் என நினைக்கும் மனிதர்கள் உன்னை விட மிக மோசமான அளவு கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். இறக்கப்படுபவன் ஏமாந்து போகிறேனே என நினைக்காதே. நீ ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய். உன்னை ஏமாற்றுபவர்களும் நிரந்தரமாய் வெற்றியை பெற்றுவிட முடியாது என் செல்வமே. எந்த இடத்துல யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் அதே இடத்துல அவர்கள் கண் முன்னாலேயே நான் உன்னை மிகப்பெரிய சக்தியாக உருவாக்கி காட்டுவேன். அதாவது யாராலும் ஒதுக்கவே முடியாத, தவிர்க்கவே முடியாத அளவுக்கு சகல செல்வங்களையும் வசதிகளையும் உனக்கு வாரி வழங்குவேன். இந்த உலகத்திலேயே மிகவும் எளிமையானது மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடிப்பது தானே. அதே போல இந்த உலகத்திலே மிகவும் கஷ்டமானது தன்னுடைய குறையை தானே உணர்வதுதான். இது இரண்டுமே நீ சரியாக முறையாக பார்த்து புரிஞ்சுக்கணும். எது உனக்கு தேவை, எது தேவையில்லைங்கிறதுல நீ தெளிவாக இரு என் செல்வமே. மற்றவர்களை குறை காணக்கூடிய அந்த கெட்ட எண்ணம் உனக்கு வேண்டாம். ஆனால் உனக்குள் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்து கொண்டு சந்தோஷ வாழ்க்கையை வாழ தயாரான ஆளாக நீ இரு. விதியின் வசத்தால் உனக்கு எந்த நல்லதும் நடக்கவில்லை என்றாலும் அதை நினச்சி நீ கலங்கிட வேண்டாம். உன் முயற்சிக்கான பலனை உன் வராகியம்மா நான் நிச்சயமாக கொடுப்பேன். உன் நிலைமைக்கு மேலே நல்ல நிலைமையை நான் உருவாக்குவேன் என் செல்லமே. நீ அளவுக்கு மேலே ஆசைப்பட்டிருந்தாலும் அந்த ஆசையை உனக்காக நிறைவேற்றி தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு தானே. ஒரு அம்மாவாக நான் இருந்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களை நிச்சயமாய் உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன்னை ஏளனமாக நினைக்கிறவங்களை பார்க்குறதுக்கு நீ பயப்படாத. யார் உன்னை மட்டமாக நினைக்கிறாங்களோ அவங்கள மீண்டும் மீண்டும் போய் அவர்கள் கண்ணெதிரே நீ நின்று அவங்கள பார்த்து தான் ஆகணும் என் செல்லமே. அப்படி நீ அவர்களை மீண்டும் மீண்டும் சந்திக்கும் போது தானே அவர்கள் கண்ணெதிரே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் அதிகமாகும். எப்போதுமே நீ சக்கரை போல இருந்தீனா எல்லாருமே அள்ளி அள்ளி உன்னை அளவில்லாமல் பயன்படுத்திப்பாங்க. ஆனால் நீ உப்பை போல இருந்தீனா அளவாக தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துவார்கள். அதனால்தான் எப்போதும் எல்லாரிடமும் அளவோடு நடந்து கொள், அன்பை பார்த்து புரிந்து கொடு என சொல்கிறேன். உணர்ச்சி வசப்பட்டு நீ பேசக்கூடிய வார்த்தைகளை விட அமைதியோடு நீ பேசும் வார்த்தைகளில்தான் உண்மையும் உறுதியும் அதிகம் என்பதை புரிந்து கொண்டு பொறுமையாக பேசு. அவசரப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டோ வார்த்தைகளை அள்ளி தெளித்து விட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ வாழ்கிறதுக்கே பல தடைகளும் சவால்களும் இருக்கதான் செய்தேன்னு நினைக்கிறியா? என்ன நடந்தாலும் உன் குறிக்கோளை அடைகிறதுல மட்டும் நீ உறுதியாயிடு. எதையுமே சுலபமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை உனக்குள்ளே இருந்தால் எல்லா விஷயங்களையும் தடயங்களையும் தாண்டிகளையும் எதிர்த்து வந்துவிடுவாய் என் செல்லமே. எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே பல முறை சிந்தனை செய். ஆனால் முடிவை சீக்கிரமாக எடுத்துரு. அப்புறம் முடிவெடுத்த பிறகு அந்த விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அது மூடத்தனம் அல்லவா? ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னால் பல முறை யோசிக்கலாம். ஆனால் இறங்குனதுக்கப்புறம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை பற்றி யோசனையே இருக்கக்கூடாது. அதை எப்படி சரியாய் முடிப்பது என்பதில் மட்டும்தான் உன் கவனம் இருக்க வேண்டும் என் செல்லமே. இன்பத்தை மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் கூட நான் உனக்கு காரணத்தோடு கொடுக்கிறேன். அதுவும் உனக்கான பரிசு நினைக்கிறது தான் பக்குவப்பட்ட குணம். அந்த குணத்தை உனக்குள் வளர்த்து கொள்வாயா? உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நல்லதாக நடத்தணும் தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனால் இங்கே உள்ள மனிதர்கள் எல்லாருமே தன்னையும் தன்னுடைய குணத்தையும் அடக்க தெரிந்தவனாக இருப்பதில்லை என்பது தானே கஷ்டமாக இருக்கிறது. உன் மனதை வென்ற ஆளாக நீ இருந்தால் உன் மனம் உனக்கு நண்பனாக இருக்கும். மனதை வெல்ல முடியாமல் மனம் காட்டுகிற வழியிலெல்லாம் பயணம் செஞ்சு தவறான விஷயங்களை செய்து கொண்டும் பேராசை பட்டு கொண்டும் இருந்தால் அது உனக்கு துன்பத்திற்கான வழியை அல்லவா காட்டிவிடும். நீ எப்போதுமே நல்லவர்களை பின்பற்றி வாழணும்னு நான் நினைக்கிறேன்.
அப்படி நல்லவர்களை பின்பற்றி நல்ல எண்ணம் கொண்ட ஆளாக நீ வாழ்ந்தினா உன் உள்ளத்தில் எழுகின்ற எண்ணங்கள் எல்லாமே உயர்வானதாக இருக்கும். அது உன் வாழ்க்கைக்கு உறுதுணையாகவும் இருக்கும் என் செல்வமே. கடந்த காலத்தில் நீ செஞ்ச தவறுகளை எல்லாம் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நான் உனக்கு அவ்வப்போது உன் கண்களில் காட்டிக்கிட்டு தான் இருக்கேன். நீ செய்த தவறுகளின் காரணமாக தானே இப்போது கூட கஷ்டங்களை அனுபவித்தாய். கூடிய விரைவில் இந்த கஷ்டங்கள் எல்லாம் முடியும்னு இப்போ நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடியே உன் கஷ்டங்களை எல்லாம் முடிச்சு கொடுக்க போகிறேன். முதலில் உன்னை தோற்கடிக்க நினைப்பது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள்தான் தோற்று போவார்களே தவிர முடிவில் நிச்சயமாக உன் தோள்களில்தான் நான் வெற்றி மாலையை போடுவேன் என் செல்லமே. எந்த விஷயத்தில் கேள்வி கேட்குறதா இருந்தாலும், எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் கவனத்தோடும் மௌனத்தோடும் பொறுமையோடும் அளவாக பேசு. அதுதான் உனக்கும் நல்லது, நீ பேசுகிற விஷயத்துக்கும் நல்லது. சின்ன சின்ன தவறுகளையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ திருத்திக்கலைன்னா அப்புறம் அதுவே மிகப்பெரிய தவறாக மாறிவிடுமேன் செல்லமே. அதே போல் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பொறுமை இல்லாமல் நீ கோபப்பட்டு கத்துனினா அப்புறம் பெரிய பெரிய விஷயங்களுக்கு நீ கோபப்பட்டு சொன்னாலும் அதை யாரும் கண்டுகொள்ளாமல் கெட்டு போய்விடும். எப்போதும் கோபமென்னும் அளவோடு இருக்கட்டும், பேசக்கூடிய வார்த்தைகளும் அளவோடு இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்க வேண்டும் என்பதற்காக தான் உன்னுடைய எதிரிகளையும் உனக்கு கெட்டது செய்பவர்களையும் நான் அழிக்க நினைக்கிறேன். நல்லதை செய்பவன் உன்னுடைய எதிரியாகவே இருந்தாலும் அவனை பாராட்ட மறுக்காதே. ஆனால் உன் கூடவே இருக்கக்கூடிய நண்பன் கெட்டதை செய்கிறான் என தெரிந்தால் அவனிடமிருந்து விலக தயங்காதே என் செல்லமே. ஏன்னா மனிதர்கள் எப்போது எப்படிப்பட்டவர்களாக யார் வேண்டுமானாலும் மாறலாம். நல்லவனாக இருக்கவன் நாளைக்கே கெட்டவனாக மாறலாம். இன்னைக்கு கெட்டவனாக இருக்கவன் நாளைக்கே கூட நல்லவனாக மாறி போகலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது அவர்கள் வாழும் வாழ்க்கையிலும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களிலும் தானே இருக்கிறது. யாராவது ஒருத்தர் தன் தவறை உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேறி மன்றாடும் போதோ அல்லது மற்றவரை மன்னிக்கும் போதோ நீ மிகப்பெரிய ஆளாக பேர் எழிலுடன் கூடிய ஆளாக மாறிவிடுவாய். வேற எந்த நேரத்திலையும் நீ அவ்வளவு அழகாக இருக்க மாட்டாய் என் செல்லமே. எப்போது தவறுகளை மன்னிக்கிறாயோ, எப்போது மற்றவர்களின் குற்றங்களை மன்னித்து மறந்து போகிறாயோ அப்போது நீ மிகவும் அழகான பொறுமையுள்ள அன்பான பிள்ளையாக மாறுற. எப்போதுமே உன்னுடைய பழக்க வழக்கங்கள் சரியாக முறையாக ஒழுக்கமானதாக இருக்கான்னு நீ பார்த்துக்கிட்டே இருந்தீனா அதன் மூலமாக நிச்சயம் நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு தீபத்தை வச்சு 1000 தீபத்தை கூட ஏற்றலாம். அதனால இந்த தீபத்தின் ஒளி என்பது குறைந்தே போகாது தானே. அதே போலதான் உன்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களையும் உன்னுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதால் அதில் குறை ஏதும் வராது என் செல்லமே. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் நல்லதாக வச்சுக்கிட்டு அந்த நல்ல எண்ணங்களை மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் உன் செயல்களை செய்யப்பார். எப்போதுமே உன்னுடைய செயல்களும் நீ பேசும் வார்த்தைகளும் எந்த வகையிலும் யாருக்கும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. அது மற்றவர்களுக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக மட்டும்தான் இருக்கணும் என் செல்லமே. எங்கே ஒரு மனுஷன் தன்னையே உதாரணமாக வச்சுக்கிட்டு தன்னை போலதான மற்றவங்க வாழ்க்கையிலையும் இன்ப துன்பம் வரும்னு யோசிக்கிறானோ, இரண்டையும் சமமாக பார்க்கிறானோ அவன்தான் சிறந்தவன். நீயும் அப்படியே உன்னை போல மற்ற மனிதர்களையும் நினைக்க பழகு. உனக்கு வந்தால் ஒரு கஷ்டம் ஒரு மாதிரியும் மற்றவங்களுக்கு வந்தால் கஷ்டம் ஒரு மாதிரியும் பார்க்காதே என் செல்லமே. நிதானத்தோடும் பொறுமையோடும் நீ இருந்தினாலே உன் துன்பங்களை எல்லாம் நீ சுலபமாய் கடந்து வந்துட முடியும். நம்பிக்கையோடு நீ இருந்தால் உனக்கான வாழ்க்கையை அழகாய் மாற்றும் வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். மற்ற மனிதர்களின் மனங்களை துன்புறுத்தி அதன் மூலமாக நம்ம மட்டும் நிம்மதியாக வாழ்ந்துடலாம் நீ ஒருபோதும் நினைக்காதே. யாருடைய மனமும் கஷ்டப்படாத அளவிற்கு உன்னுடைய செயல்களை வைத்துக்கொள்ளேன் செல்லமே. தன்னை விட்டு விட்டு போனவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பவன் நிச்சயம் அறிவாளியாக இருக்க மாட்டான். நீயும் அதே போலதான். உன்னை விட்டு விலகி போனவர்களும் உன்னை விலக்கி வைக்க நினைப்பவர்களும் யாராக இருந்தாலும் அவர்களை பற்றி யோசிக்காமல் அப்படியே விட்டுவிடு. எல்லாமே நல்லதாக நடக்கும்.